நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். நான் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது நாங்களும் நல்லா ஆயிடுறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் தியானத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் பெருமையோடு ஆண்டவருடைய பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நாள் பூரா நீங்கள் நான் சொன்னது போல் வீட்டில் டிவியில் அப்படியே விழுந்து கிடக்காமல் ஆண்டவரோடு இருக்கணும்னு ஓடி வந்திருக்கிறீங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. கடவுள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கி பூரா ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோட நம்ம டயர்டானாலும் கடவுளை விட்டு விலகக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவரோடு இருக்கணும்னு வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கணும்னு வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள், ஹல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஓடிடுவேன் சாமி, ஹல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ பேர் அட்டென்டிவாக இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். அதனால் கடவுள் தோல்விகளை அல்ல, முயற்சிகளை தான் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். நேற்று நான் சொல்லேன்னுங்களா, படுத்திருக்கிறவன் கீழே விழுவ மாட்டான். யார் தான் கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓடுறவனுக்கு தான் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு ஓடுவானே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படுத்துக்கிட்டு பக்தி முயற்சியை மட்டும் பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், நன்மையை வாங்கி சின்னுவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதோடு போயிட்டே இருக்கலாம். சில பேருக்கு சில கவலைகள் கூட இருக்குது. என்ன இந்த மாந்தொண்டு நன்மை வாங்கிறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியிருக்கு அப்படின்னு கூட பாருங்கள். இது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலங்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல் அப்படிங்கிறது எப்படி பல்வேறு உறுப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்குது. அது ஒன்று ஒவ்வொரு செயலை செய்யுது. அதே போல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் கடவுள் விரும்புகிறமான ஒரு வாழ்க்கையும் பல்வேறு விதமான காரியங்களால் அணி செய்யப்பட வேண்டும், அழகு செய்யப்பட வேண்டும். அதனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்துட்டு நான் போதும், இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரமாவும் கடையில் போய் ஒரு மாங்கன்று வாங்குறீங்க. மாமரம் வைக்கலாம், கொள்ளையில் இடம் இருக்குது அப்படின்னு 2 மாமரம் வாங்கிட்டு வரீங்க. நீங்களும் வைக்கிறீங்க, அவங்களும் வைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரே வெரைட்டி. 2 தண்ணி ஊற்றுறீங்க, பார்த்துக்கிறீங்க. 2 பேரும் நல்ல மாமரம் வளர்ந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் காய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டு மரத்தில் கொத்து கொத்தாக காய்க்குது, நல்லா கொலையாக தொங்குது. உங்கள் வீட்டில் ஒன்று தொங்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பார்க்கும்போது வெளியில் சொல்ல முடியலனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி போட்டு உறுத்தும் இல்லை? என்ன பண்ணுனான்னு தெரியல, கொலையாக தொங்குது, இங்கே ஒன்று தொங்குது. ஏதாவது மந்திரம் வச்சுருப்பாளோ அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா? கடவுள் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறது, நம்மளை பெயர் சொல்லி அழைத்தது எல்லாமே இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக இருந்துட்டு நீ ஏதோ ஒரு நன்மை செஞ்சுட்டு நம்ம போகிறதுக்காக இல்லை. வருஷத்தில் ஒரு நன்மை செய்வேன், வருஷத்தில் ஒரு நன்மை நம்ம குறித்து வச்சுக்கிறோம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியம்மா வருஷம் மாமனார் தவசத்துக்கு சோறாக்கி போடுமா. என்னை சொன்னிச்சு, நாளான்னைக்கு மாமனாருக்கு வருஷம் வருது சாமி, பிச்சைக்காரனே காணோம் சாமி, பிச்சைக்காரனே காணோம், எங்கே பார்த்தாலும் நிற்பாங்க சாமி, இப்போல்லாம் ஒருத்தனை கூட பார்க்க முடியல. ஆமாம்மா, இப்போல்லாம் பார்க்க முடியாதுமா. என்ன செய்ய, ஒரு ஆட்டோவில் சோறை பொட்டலமாக கட்டிக்கிட்டு அப்படியே போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அங்கே எங்கே இருப்பாங்க, நீ அப்படி கொடுத்துட்டு வந்துடுங்க, இப்போ அப்படி தான் எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்னேன். அப்படிலாம் செய்யக்கூடாது சாமி, கூட்டிகிட்டு வீட்டில் இலை போட்டு சோறு போடணும். நான் கூட இங்கே சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே சாப்பிட்டுட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கார் நின்றுச்சு. கார்லேருந்து ஒரு அம்மா இறங்கி பையை தூக்கிக்கிட்டு அங்கே இருந்த ஏழைகளுக்கெல்லாம் ஒரு பொட்டலம் சாப்பாடு கொடுத்தாங்க. அங்கேருந்து அந்த அம்மா என்னையை பார்த்துச்சு. நான் வாட்ச்மேன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா அங்கேருந்து பையை தூக்கிட்டு வேகமாக வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் விதுக்குன்னுச்சு. பொட்டலத்தை கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது?
நான் வந்து சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்லன்னா சாப்பிட்ருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சாப்பிட்டுட்டதுனால கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இல்லை நின்னேன். அந்த அம்மா பக்கத்தில் வந்து வாட்ச்மேனுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தாங்க. அப்புறம் என்னைய பார்த்துச்சு, இவன் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த டெக்னிக் தான் அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா அதெல்லாம் முடியாது சாமி, எல்லாம் பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போடணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறேன்னோ தெரியல, இந்த வருஷம் செஞ்சுட்டேன் சாமி, இத்தனை வருஷம் விடாமல் பண்ணிவிட்டேன் சாமி, இந்த வருஷம் விட்டுறப்படாது, எப்படியாவது செஞ்சிடணும் சாமின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போன அம்மா 10 அடி போயிட்டு அங்கேருந்து, சாமி என்னம்மா, நாளைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னுச்சு. பரவாயில்ல, நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏம்மா நான் இருக்கிறேன், அந்த கான்வெண்ட்டில் சிஸ்டர்ஸையும் சொல்லி வை அப்படின்னு. ஒரு 5-6 தேரும் இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு தேர்த்துன்னு அவனுக்கு 10 கணக்குக்கு கொஞ்சம் 10 பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டுறணும். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய கவலை. 10 பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு கவலை இல்லை, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றிட்டோம். இனிமேல் அடுத்த வருஷம்தான். போன வருஷம் ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்ட ஃபாதர், அதனால தான் கூப்பிட்டு போடுறது, இந்த மூலையில் தான் உட்காந்துருப்பார் இந்த ஆள், இப்போ எங்கே போனான்னு தெரியல, அவன் செத்து போயிட்டான் மேலே. நீ ஒரு வேளை சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல, அடுத்த சோறு போட ஆளு இல்லை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு நன்மைத்தனத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இல்லை. கடவுள் சொல்கிறார், யோவான் செய்தி 15:8 ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் ஹோம்ஒர்க்கு ரெடியாக இருக்கிறாங்க, சொன்ன உடனே படார்னு எழுதுகிறாங்க. மனசில் எழுதி வைங்க, பேப்பரில் எழுதி பக்கமாக வச்சுருக்குது. வீட்டுக்காருக்கு போய் கொடுத்து படிக்க சொல்லணும் சாமி. யோவான் செய்தி 15:8 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன தந்து நீங்கள் மிகுந்த அப்படின்னா ஒத்த ரோசா மாதிரி ஒத்த ரோசா பூக்கிறதா, இல்லை ஒத்த மாங்காய் மாதிரி ஒத்த மாங்காய் தொங்குறதா, கொத்தா காய்க்கிறதா? ஆமாம், மிகுந்த கனி தந்து. அடுத்தது, என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. தந்தைக்கு மாட்சி கொடுக்குறவங்க தான் விண்ணரசுக்குள்ளே போகிறாங்க. விண்ணரசுக்குள்ளே நீங்கள் போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், கோயிலுக்கு போனால் போதும், இது மாதிரி தியானத்துக்கு போனால் போதும், வீட்டில் உட்காந்து பைபிள் படித்தா போதும், நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளணும். நம்ம ஒரு பக்கம் இது தேவையில்லையா ஃபாதர், கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா? கண்டிப்பாக போகணும். ஆன்மீகத்தினுடைய அழுத்தமான அடையாளங்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம். இந்த வழிபாடுகளை நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு அணுகிறோம்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம். அதுதான் இந்த வழிபாடுகள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்குறோம், மதிப்பை கொடுக்குறோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியே கொடுக்குறோம். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நானே அப்படியே எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டே ஆண்டவரை தொழுதுக்குவேன் இல்லை, ராஜா ராணி பார்த்துக்கிட்டே ஆண்டவரை நான் புகழ்ந்துக்குவேன் இல்லை. ரெண்டு வேலையும் நீங்கள் ஒன்றா செய்ய முடியாது. அப்போ நீங்கள் கடவுளை தேடி போய் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போய் அங்கு தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த 10 கட்டளையினுடைய 2 கட்டளையில் முதல் கட்டளை எது? இதுதான், கடவுளை நீ என்ன செய், அன்பு செய்வது. உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலாரை அன்பு செய்வது. இந்த 2 கட்டளையினுடைய ஆழத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ மிகுந்த கனிதந்து அப்படின்னு சொல்லுகிற போது நாம் ஆண்டவருக்கு உகந்ததை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். அப்போ ஆலயத்துக்கு போகிற போது தான் ஆண்டவருடைய இந்த தொடுதல் அப்படிங்கிறது நடக்குது. இன்றைக்கி வீடுகள்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இப்போ வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் தொட்டால் போதுமா? பத்தாது, எல்லாரையும் கடவுள் தொடணும், வார்த்தை தொடணும். எல்லாரும் மாற்றம் அடையும் போது தான் அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு அழகானதாக மாறும். அதனால தான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம சிந்திக்க வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் நினச்சிக்க கூடாது ஏதோ ஒரு குடும்பம் போல் இருக்குது. இல்லை, நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்பணும். அப்புறம் மற்ற குடும்பத்தை கட்டி எழுப்பவும் நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும். நேற்றே நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்கிற செயல்பாட்டாளர்கள். மற்றவங்களெல்லாம் கடவுள் பெயர் சொல்லி கூப்பிடலை.
நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அந்த வேலையை நம்ம போய் செய்யணும்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம விரும்புகிற வேலையை பிடிச்சிக்கிட்டு இல்லை, இயேசுவுக்கு எது பிடிக்கும், அவர் தான் சீடு, அவர் தான் குரு. நம்மெல்லாம் யார்? சீடர்கள். அப்போ சீடர்கள் குரு சொல்கிறத கேட்பாங்க. பிரைஸ் எல்லாம் மற்ற இந்த வாழ்க்கை முறையிலெல்லாம் மற்ற நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கனாக்க சீடன் தான் குருவை போய் தேர்ந்தெடுப்பான், சீடன் தான் குருவை தேர்ந்தெடுப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து பைபிளில் இயேசுவை பொறுத்த மட்டும் இல்லை, யார் சீடனை தேர்ந்தெடுத்தது? குரு தான் சீடனை தேர்ந்தெடுக்கிறார். சீடன் குருவை தேர்ந்தெடுக்கலை. மற்ற அந்த குருகுல வாழ்க்கை அந்த இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த சீடன் என்ன பண்ணணும், எந்த குருக்கிட்ட போய் நான் பாடம் படிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்து அதுக்குரிய ஃபார்மாலிட்டியெல்லாம் போய் கொடுத்து அவங்கள வணக்கம் செஞ்சு காலில் விழுந்து என்னை சீடனை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீடனாக வருவாங்க. ஆனால் விவிலியத்தை பொறுத்த மட்டும் இல்லை, சீடன் என்பவன் அவன் குருவை தெரிந்தெடுக்கிறதல்ல, குரு தான் சீடனை தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்தார். அதனால தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவங்க தான் பேறு பெற்றவர்கள், அதை செய்கிறவர்கள் தான் சீடர்கள். இன்றைக்கி நம்மளுடைய கூட்டத்தில் பக்தர்கள் நிறைய கூட்டிட்டாங்க. ஆலயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்தர்கள் அப்படிங்கிறவங்க யார்? நான் விரும்புகிறத கொடுத்துட்டு வருவேன், நான் விரும்புகிறத செய்வேன், இவங்க தான் பக்தர்கள். ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு சிலுவை, நல்ல அழகான சிலுவை, இந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் ஒரு சிலுவையை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. கோயிலில் வைங்க சாமின்னாங்க. நான் சொன்னேன், எம்மா கோயிலே இந்த மாந்தொண்டு தான் இருக்குது, சின்னோண்டு கோயில் இல்லை, ஏற்கனவே 5-6 சிலுவை இருக்குது, இதில் நீ வேறு சிலுவையை ஏன் வாங்கிட்டு வந்த? இது நல்லா அழகாக இருக்குது, வீட்டில் கொண்டு வைங்க அப்படின்னேன். நீங்கள் வேறு சாமி, நீங்கள் வைங்க சாமி, கோயிலுக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு, வைங்க நீங்கள். நான் சொன்னேன், இல்லைம்மா ஏற்கனவே ஒரு 5 சிலுவை இருக்குது, அது ஏனுமா வைக்கிறது இல்லை டெய்லி, நீங்கள் என்ன இப்போ இதை போய் வாங்கிட்டு வந்து நம்ம இது அழகாக இருக்குது, வீட்டில் வைங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குது, வீட்டில் வைங்க அப்படின்னு. அட சொன்னாச்சே, என்ன சாமி நீ வேறு அங்கே வை அங்கே வை, கோயிலில் கொண்டு வைங்க சாமி. வைக்க முடியாதுமா அப்படின்னேன். நானும் விடலை. நீ வச்சா வை, இல்லாட்டா எங்கேயா மூளையில் தூக்கி போடு. உடனே நான் அங்கெல்லாம் தூக்கி போடு, நீ போய் வீட்டில் தூக்கி போடுமா போம்மா அப்படின்னு. அந்த அம்மா உடனே அந்த கிறுக்கு பையன் தான் போய் வேளாங்கண்ணி போயிட்டு பொரியாவது வாங்கிட்டு வந்துருந்தா தின்னு தொலைஞ்சிருக்கலாம், இதை போய் வாங்கிட்டு வந்து. யாருக்கு இருக்கு பையா? புருஷன்தான். வீட்டில் வைக்கப்படாது சாமி, இதா வீட்டில் வைக்கப்படாதா, சிலுவையே வீட்டில் வைக்கப்படாதான் பாருங்கள். அதனால் தூக்கி எங்கேயாவது போடு, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி இப்படிப்பட்ட இதெல்லாம் பக்த நிலை, இதெல்லாம் பக்தர். யாரோ ஒருத்தர் சொல்கிறது, துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம், எனக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது, கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்க விருப்பம் இல்லாமல் நான் என்ன விரும்புகிறேனோ அதை நான் செய்வேன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பெருகி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம திருவிழா சமயத்துலலாம் பார்க்கலாம், திருவிழா சமயத்தில் பார்க்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷன் சமயத்தில் பார்க்கலாம். அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, அதுக்காக படிக்காதவங்கள தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் படித்து மெத்த படித்த மேதாவிகள், பெருமை விரும்பிகள் ஏதாவது ஒரு தளத்தில் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறது. அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அந்த ஆலயத்தை முன்னெடுக்க விடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில ஒரு பக்ஸுன்னு சொல்லுவாங்க, மூட்டை பூச்சி மாதிரி, இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கோயிலில் அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி நின்றுட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு. இல்லை, தோக்குறாங்க அவங்க. ஆண்டவர்கிட்ட இல்லத்தில் நீங்கள் வேலை செஞ்சும் தோற்று போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன விரும்புகிறாருங்கிறத கேட்டு நீங்கள் செய்தீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. கடவுள் விரும்புவதை கொடுக்குறவன் தான் சீடன். அப்படி சீடனாக இருந்தால் தான் நீ கடவுளை மாட்சிப்படுத்துகிறீங்க. கடவுளை மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளை தான் கடவுள் என்ன செய்ய போகிறாரு? மாட்சிப்படுத்த போகிறார். அதனால் இன்றைக்கி நான் நேற்றே நான் சொல்லியிருக்கிறேன், ரெண்டுக்கும் நடுவில் சூடாகவும் இல்லை, நான் குளிர்ச்சியாகவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் நான் வெதுப்பாக இருந்துப்பேன். ஞானஸ்தானம் வாங்கினதோடு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமேட்டு அந்த கோயில் பக்கம் எப்போ போகிறதே கிடையாது. நிறைய பேர் ஞானஸ்தானம் வாங்கின பிறகு அடுத்த தடவை
தூக்கிட்டு தான் போகிறாங்க. செத்த பிற்பாடு பொட்டியில் வச்சு தூக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு கூட இப்போல்லாம் எவனும் வரமாட்டேங்கிறான். அவனை எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு விதமான ஆன்மீகத்தை அவங்களாம் உருவாக்கி வச்சு கொண்டு அவங்களாம் ஓடுறாங்க. ஆன்மீகங்கிறது நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஆனால் வழிகாட்டுதல், திருச்சபை வழிகாட்டுற விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதன்படி நம்ம செயல்படணும். இல்லை, இன்றைக்கி அதுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு, குடும்பம் என்கிற அமைப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் தவறி போனால் இன்னொருத்தர் என்ன செய்யணும், அவங்கள உள்ளே இழுக்கணும், அவங்கள நெறிப்படுத்தணும். அந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்டராக நம்ம ஒரு பங்கு திருச்சபை, நம்மளுடைய உலகளாவிய திருச்சபைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த திருச்சபை வழிநடத்துகிறது ஒரு மெகா லெவல், ஒரு பெரிய லெவலில் வழி நடத்துது. நம்ம அதை அப்படியே சுருக்கி பார்க்கும்போது குடும்பம் என்பது ஒரு சிறிய குட்டி திருச்சபையாக இருக்குது. அப்போ இந்த திருச்சபையை நீங்கள் சரியாக வழி நடத்தணும். அதுக்கு தான் வீட்டில் கணவன் மனைவி பொறுப்புகளை எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் யார் சொல்கிறா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி. பார்த்தீங்களா, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. அப்போ அவருக்கு உகந்ததை செய்யத்தான் நம்மளெல்லாம் உருவாக்கி படைச்சி அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் அவருக்குரியதை செய்யும்போது அவர் என்ன செய்கிறாரு, மாட்சி அடைவார். அவர் என்ன செய்கிறாரு, நமக்குரியதை செய்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. இந்த குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு இது கொடுக்குறோம், ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்டு, குருத்துவத்தில் இணையும் குடும்பம். அப்போ நம்ம எல்லாருமே எங்கே இணைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருத்துவத்தில் இணைகிறோம். ப்ரீஸ்ட்ஹுட், நேற்றே நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே எல்லாருமே பேப்டிசம் வாங்கியிருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தில் பங்கெடுக்கிறீங்க. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் குருத்துவத்தில் பங்கெடுக்கிறாங்க. அதனால தான் அவங்கள நம்ம என்ன செய்கிறோம், கோயிலுக்கு கட்டாயமாக வரணும். இப்போ நற்கருணை கொடுக்குறோம் இல்லைங்களா, இப்போ நன்மை கொடுக்குறோம். நன்மையை ஒரு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இங்கே இருக்கிறாங்க, முழுசாக இப்போ அட்டன் பண்ணுறாங்க, பிற பூசையில் பக்தியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாமா? ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க கிறிஸ்தவர் இல்லைன்னு நம்ம பொதுவாக சொல்லிடுவோம். நான் என்ன அந்த கிறிஸ்தவத்தில் என்ன அடையாளம்? இப்போ சொல்கிறேன் இல்லையா, ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, தகுதியான நிலையில் தங்களை தயாரித்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க இப்போ பாவத்தோடு நீங்கள் போய் நன்மை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? நீங்கள் தான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கீங்களே. அப்போ பாருங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு பாயிண்டில் இணைஞ்சிருக்குது. இப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர் வாங்கக்கூடாது அப்படின்னா என்னத்துக்கு? அவங்க பெரிய பாவிங்கிறதுனால இல்லை, அவர்கள் ஆண்டவருடைய குருத்துவத்தில் பங்கெடுக்கலை. அப்போ உங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு, இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம், அதை தான் குருத்துவ அபிஷேகம் திருமுழுக்கிலேயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்றைக்கி திருமுழுக்கை தான் இன்றைக்கி பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுறான். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரே குழப்பம் என்னென்னா, நான் வாங்கின திருமுழுக்கு சரியான திருமுழுக்கு தானா? இப்போ நிறைய பேர் குழப்புறாங்க. நிறைய சபைகளில் வரவங்க அவங்கவுங்க சாமானை விற்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் பார்க்குறீங்க, என்னங்க 500 சொல்கிறீங்க, அந்த கடையில் 450 ரூபாங்க, இந்த இதே பொருள் பார்த்துட்டு வந்தேன் 450 ரூபா. அவன் என்ன சொல்லுவான்? அப்படியாம்மா, அப்போ அங்கேயே போய் வாங்கிக்கோங்கம்மா அப்படி சொல்லுவானா? அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அம்மா அது சைனா பீஸு, இது பாரு ஒரிஜினலு, இது போட்டு இது 5 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறோம். அவன் கேரண்டி கொடுப்பானா? பாருங்கள், தன் பொருளை விற்பாங்களா இல்லையா? தன் பொருளை குறித்து பெருமையாக பேசுவாங்களா இல்லையா? அதுதான் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் அவங்கவுங்க பொருளை குறித்து பெருமையாக பேசுகிறாங்க, அது அவங்களுடைய பெருமை. இப்போ நீ வாங்கின குருத்துவ அபிஷேகம், திருமுழுக்கில் நீங்கள் பெற்ற அந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல், இது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். பிரைஸ் எல்லாம் நீங்கள் வேண்டான்னா போங்க. ஒருத்தர் கேட்டார், ஃபாதர் எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க ஃபாதர், இந்த முழுக்கு ஞானஸ்தானம் அதையும் கொஞ்சம் வாங்கி, மனைவி சொன்னாங்க, ஏன் சும்மா தானே கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கலாமே.
வாங்கி வச்சுக்கலாம். இந்த சபையிலையும் போய் வாங்கிக்கோ, அந்த சபையிலையும் போய் வாங்கிக்கோ, அந்த சபையிலையும் போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ரைஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் பிரியாணி வருமா? அதுதான் வராது. ரைஸ் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டால் ஆசீர்வாதம் வருமா? பாருங்கள், கத்தோலிக்க திருச்சபையில் சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இதில் யாராவது ஒருத்தர் வந்து சேர வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்து சமயத்தில் அவங்க யாருன்னு பார்ப்போம். அவங்க மற்ற சிஎஸ்ஐ சபைன்னு வச்சுக்கோங்க, அவங்க டிஎல்சி சபைன்னா அங்கே கொடுத்த பேப்டிசத்தை நம்ம ஏற்றுக்குறோம். நம்ம திருப்பி பேப்டிசம் கொடுக்க மாட்டோம். அங்கேருந்து ஒரு பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்டிசம் ஒரு தடவை தான் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் அந்த தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஒரு தடவை திருமுழுக்கு பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை கேத்தலிக் சர்ச் அக்செப்ட் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அப்போது இந்த சர்ச்சு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த திருமுழுக்கு என்பது ஒரு முறை தான் நீ பெறணும். இதை போய் நான் இன்னொரு தடவை வாங்கிட்டுமான்னு கேட்டால் போய் வாங்கிக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. முன்னாடி போட்ட பத்திரம் கேன்சல் ஆகிடும். முன்னாடி போட்ட பத்திரம் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் வந்து என்னைய வேண்டாம், நீங்கள் அப்புறம் என்னைய வச்சு பேசுவீங்க. ஒரு ஃபாதர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏதோ ஒரு சூழலில் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் சாமியார். அவர்கிட்ட இருக்கிற குருத்துவம் எடுத்துருவாங்களா? குருத்துவத்தை பிடுங்கிட்டு போயா குருத்துவத்தில் பிடுங்கியாச்சு அப்படி சொல்லுவாங்களா? குருத்துவத்தை கடவுள் ஒரு நாளும் எடுக்க முடியாது. அவர் குரு தான். அவர் சாகிற வரைக்கும் அவர்கிட்ட வைக்கப்பட்ட குருத்துவ அபிஷேகம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்ய முடியாது, அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. திருச்சபை சொல்லிடும், இனிமேல் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் போய் வாழுங்க, உங்கள் கல்யாண வாழ்க்கையை வாழுங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க போய் அடுத்தது என்ன செய்வாங்க? அந்த திருமண வாழ்க்கையில் தான் வாழ்வாங்க. அப்படி தானே? இப்போ முந்தைய போட்ட பத்திரம் என்ன ஆயிடுச்சு? இருக்குது, ஆனால் இன்வேலிட் ஆயிடுச்சு. அப்படி தானே? குருத்துவ அபிஷேகம் இருக்குது, பட் இட்ஸ் இன்ஆக்டிவ், செயல்பட முடியாது. அப்போ அதே மாதிரி தான் திருமுழுக்கில் நீங்கள் முன்னாடி வாங்கின இந்த திருமுழுக்கு நீங்கள் இன்னொரு திருமுழுக்கை போய் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி வாங்கின திருமுழுக்கு என்னவாயிடும்? அப்படியே இன்ஆக்டிவாக கேன்சல் ஆகிடும். அதை யாரும் எடுக்க முடியாது, அதை எடுத்து ரெஃபரன்ஸுக்கு பேச முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த திருமுழுக்கில் தான் உங்களுக்கு குருத்துவ அபிஷேகம் கிடைச்சிச்சு. இந்த அபிஷேகத்தை நிர்மூலமாக்குவது தான் இதோ இந்த இடத்துல நடக்கிற இன்னொரு விஷயம். அதனால் நீங்கள் இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளுங்க. திருமுழுக்கு கொடுத்தது யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். சின்ன ஒரு கம்பேரிசன் தான். உங்களுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு கொடுக்கறது யார்? குருவானவர் கொடுக்குறார். சப்போஸ் குருவானவர் வந்து ஏதோ அவசரமாக போயிட்டார், உபதேசியாரை கூப்பிட்டு வந்து திருமுழுக்கு கொடுங்கன்னா கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? கொடுக்கவே கூடாதா? எமர்ஜென்சி கேசஸில் கொடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி யார் தான் கொடுக்கறது? 99% குருக்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 99% மேபி எக்ஸப்ஷன் எங்கேயாவது இருந்தால் ஒரு மற்றவங்க கொடுக்கலாம். அப்போ இந்த இந்த திருமுழுக்கை உங்களுக்கு கொடுத்தது குருவானவர். அது கொடுக்கிற பொழுது உங்களுக்கு சாட்சியம் பகிர்ந்தது யார்? நம்பிக்கையை உங்களுக்காக அறிக்கை செய்தது யார்? முதல்ல யார்? உங்கள் பெற்றோர். அதுக்கப்புறம் யார்? ஆடடு மெம்பர்ஸ். முக்கியமான ஒரு சேர்க்கப்பட்ட 2 பேர் யார்? ஞான பெற்றோர். அப்புறம் அந்த இடத்துல வேறு யாரெல்லாம் இருந்திருப்பா? உங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்திருப்பாங்க. வெரி குட். மற்றபடி இந்த பக்கம் எங்கள் பக்கம் உபதேசியார் நின்றுருப்பார். அப்புறம் பீட சிறுவர்கள்லாம் நின்றுருப்பாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி பாருங்கள், இந்த செனாரியோவை நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இந்த சூழல், அந்த ஒரு சூழல் அப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேப்டிசம் வாங்கும்போது இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் இவங்களாம் இருந்து இது வந்து எங்கே நடக்கணும்னா திருப்பள்ளியில் தான் நடக்கணும். ஆனால் திருப்பள்ளியில் இப்போ என்ன நம்மன்னா நேரம், மக்கள் ரொம்ப நேரத்தை ரொம்ப பார்க்குறாங்க. அதனால் என்ன செய்கிறோம்? திருப்பலி முடிந்த உடனே வைக்கிறோம். ஆனால் இட் இஸ் பார்ட் ஆஃப் த
மெயின் லிட்டர்ஜி. திருப்பலிக்குள் இருக்க வேண்டியது தான் நம்ம என்ன செய்கிறோம், காலத்தினுடைய தேவைக்காக கொஞ்சம் தள்ளி நம்ம பின்னாடி வைக்கிறோம். பூசை சாமியார் தனியாக வாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்கறது ரொம்ப அரிது. அதனால் பூசை முடித்த உடனேயும் குருக்கள் வைப்பதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இவ்வளவு ஒரு செயல்பாடில் அழுத்தம் நிறைந்த ஒரு காரியம்தான் இந்த திருமுழுக்கு. ஒரு குருவானவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த குருவானவர் யார்? இல்லை மற்ற ஒரு சபைக்கு போங்க, அங்கே யார் கொடுக்குறா? அங்கே ஒரு ஊழியக்காரர் கொடுக்குறார், ஒரு பாஸ்டர் கொடுக்குறார். கம்பேர் பண்ணுங்கள். இப்போ எங்கள் இதில் நம்ம அவங்கள பற்றி விட்டுடுவோம். இப்போ நம்மக்கிட்ட வாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு குருவானவர் இதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க இதற்காகவே இருக்கிறாங்களா? அவங்க ஃபேமிலி லைஃபுக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த சர்ச்சையும் நடத்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் எந்த லைஃப்பில் இருக்கிறோம்? சர்ச்சை நடத்துறதுக்காகவே திருச்சபை எங்களை உருவாக்கி வச்சுருக்கு, பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி குருத்துவத்தினுடைய ஒரு ஆர்டரை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து மிக அழுத்தமாக கடைபிடித்து வருகிற இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆர்டரை நீங்கள் பார்க்கணும். ஒரு குருவானவர் இன்றைக்கி நாங்கள் உருவாகி இருக்கிறோன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் எங்களுக்கு இந்த அங்கியை கொடுத்து போன்னு சொல்லலை. 10லேருந்து 12, 12லேருந்து 14 வருடங்கள் ஒரு குருவானவர் உள்ளே உருவாக்கப்படுறார். பாருங்கள், நாங்கள் ஒரு இப்போ குருக்களாக உள்ளே படிக்க போன உடனேயும் சாமியாராக போகணுன்னு எங்களை சாமியாராக போகணுன்னு இந்த பிள்ளை வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி, நீ இப்படி தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிற, அதனால் ஒன்றும் கவலைப்படாத, நல்லா படுத்து தூங்கு. 8 மணிக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும், மத்தியானம் மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும், அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு விளையாடுங்க, அப்படியே ஓட்டுங்க 10 வருஷத்தை அப்படின்னு ஓட்ட வச்சாங்களா? என்ன கல்யாணம்லாம் பண்ணாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ண வந்திருக்கிறே, அதனால் உனக்கு என்ன பிடிக்குதோ கேளு, கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி வச்சாங்களா? இந்த குருமடத்துக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு அங்கே போய் ஏன்டா வந்தோம்னு இருக்கும். ஒரு ஃபாதர் சொன்னார், நான் தெரியாமல் போயிட்டேங்க, தெரியாமல் உள்ளே போயிட்டேன். ஒரு ஃபாதர் தான் என்னை அப்படி தான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். நானும் தெரியாமல் போயிட்டேன். 1 மாதம் பார்த்தேன், ஒன்றும் ஓடலை. சரி சாமியார்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுவோன்ட்டு போனப்போ அந்த ஃபாதர் என்னை பார்த்த உடனே என்ன நினச்சான்னு தெரியல, வா 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 உடனே தான் நினச்சிட்டே இருந்தேன். என்ன ஒரு மாதிரி சட்டையெல்லாம் ஒரு மாதிரியாக போட்டிருக்கிற, இந்த சட்டை உனக்காக பனியன்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாரு, நல்லா இருக்கா? சட்டை பனியன்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆசையாக போச்சு. சரி, சொல்ல வந்த முடிவு அப்புறம் சொல்லிக்கலாம் போயிட்டேன். அடுத்தது ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து சட்டை போட்டெல்லாம் மறந்து போயிருக்கோம். அவன் திருப்பி போவான்ட்டு முடியவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வரலான்னு போனால் அவர் வாய் வா உனக்காக பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன்யா, நல்லா சாப்பிட்ணும், தெம்பாக இருக்கணும் இந்தா அப்படின்னாரு. பார்க்காத புது வெரைட்டி பிஸ்கட்லாம் இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் அடுத்த முறை 1 மாதம் கழித்து போனேன். அவர் பென்சில் வச்சுருக்கிறியா, பேனா வச்சுருக்கியா, எழுத நல்லா படிக்கணும், இந்த பேனா இந்த பென்சில்னாரு. இந்த பேனாவெல்லாம் புதுசாக பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. அந்த சாமியார் இந்த பையன் போகிறப்பெல்லாம் அவனுக்கு பென்சிலையும் பேனாவையும் கொடுத்து அந்த மனசை மாற்றி, அது ஒரு காலகட்டத்து வரைக்கும் ஒரு அலைபாயும் பாருங்களேன். அப்படி தான் பாஞ்சிச்சு நமக்கும். நம்மளும் காம்பவுண்டை பாஞ்சு குதிச்சிரோமா அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் பாருங்கள், அப்படி தான் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருந்துருச்சு. நான் வீட்டிலலாம் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஆள், அப்படி இருக்கணும், தர ஈரமாக இருந்தால் காலை வைக்க மாட்டேன், அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் அங்கே போனால் தான் அந்த காமன் ஒர்க்கு போடுவாங்க. அது போன புதுசில் ஒரு 3-4 மாதம் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வராண்டா கூட்டணும், அங்கே போய் மாங்காய் பொறுக்கணும், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா ஆல்பர்ட் டாய்லெட் கிளீனிங்னு போட்டுருந்துச்சு. என்னடா அது, நம்மள டாய்லெட் கிளீனிங் போட்டாங்க. சரி பரவாயில்ல, எல்லோரும் நான் க்ளீன் பண்ணுறாங்கல்ல, நம்ம மட்டும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு போய் ஒரு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன். அடுத்த வாரம் பார்த்தா திருப்பி ஆல்பர்ட் டாய்லெட் கிளீனிங் போட்டேன். ஜென்ரல் கிளீனிங் வாரம் போடுவாங்க. நான் ஐயோ அடுத்த வாரம் போட்டானே அப்படின்ட்டு, சரி தெரியாமல் போட்டிருப்பான் போன வாரம் போட்டது அப்படி சொல்லிவிட்டு போய் அடுத்த வாரமும் செஞ்சிட்டேன். அடுத்த வாரம் பார்த்தா அடுத்த வாரமும் டாய்லெட் கிளீனிங் போட்டேன். போயிட்டேன். இப்போ டாய் லீடர்கிட்ட போயிட்டேன், என்ன பெற்று விட்டாங்களா இதுக்குன்னு, என்ன என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுதா அப்படி சண்டை போட ஆரம்பிச்சேன். இந்த லீடரு கையை பிடிச்சிட்டான்.
கையை பிடிச்சிட்டு, அது இல்லை ஆல்பர்ட்டு, எல்லோரும் போனால் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறாங்க, நீ தான் நல்லா கழுவுற அப்படின்னு அப்படின்னா. ரொம்ப நல்லவன் வேற சொல்லிட்டா. இந்த ஒரு வாரம் மட்டும் கழுவு, அடுத்த வாரம் நான் மாற்றிடுவேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல போ அப்படி. இப்படி தான் வாழ்க்கை போச்சுங்க. நிறைய சங்கடங்களோடையும். ஒரு பன்னி கொட்டாய் ஒன்று இருந்துச்சு. பன்னி கொட்டாய் ஒரு தடவை பார்த்தேன், பிக் ஷெட்டில் வேலைன்னு போட்டாங்க. எனக்கு பன்னிகிட்ட போய், பன்னி சாப்பிட பிடிக்கும், ஆனால் பன்னி வேலை செய்யத்தான் பிடிக்க மாட்டேங்க. நான் பார்த்துருக்குறேன், இந்த பன்னி மேலெல்லாம் வந்து தண்ணி அடிப்பாங்க. நம்ம நினச்சிட்டு நான் போனேன், சரி போய் பிரதர்கிட்ட சொல்லிவிட்டு, பிரதர் நான் தண்ணி அடிக்கிறேன் பன்னி மேலே அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி போனோடனே அந்த பிரதர், அங்கே ஒருத்தர் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறாரு. நம்ம அப்பப்போ தான் போகிறோம், ஆனால் பிக் ஷெட்டுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் போனோடனே, ஆல்பர்ட் யூ ஆர் வெரி லக்கி, கம் கம் அப்படின்னாரு. நான் லக்கின்னொன்னே வேலை இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என்ன இப்போ தான் வேலை இல்லையா அப்படின்னேன். இல்லை 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 நான் பண்ணி தண்ணி அடிக்கவா அப்படின்னேன். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு குட்டையாக கழுவ போகிறோம் அப்படின்னாரு. பண்ணியெல்லாம் படுத்துக்கிறதுக்கு ஒரு குட்டை ஒன்று வச்சுருப்பாங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. பாருங்க, தரையிலேயே கால் வைக்காமல் வளர்ந்த நம்ம இப்போ வந்து பன்னி குட்டையில் இறங்கணுமா? காலை கொண்டு வச்சேன் பாருங்க, முட்டி வரைக்கும் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் மனசே கேட்கல, போங்கடான்னு தூக்கி போட்டு போயிடலான்னு பார்த்தேன். அந்த பன்னியோட மூஞ்செல்லாம் பார்த்தா பாவமாக இருந்துச்சு. நமக்காக உயிரை தியாகம் பண்ண போகுது, அதுக்காக இந்த ஒரு தியாகத்தை கூட செய்யாமல் நம்ம எப்படி? ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், ஆண்டவரே சிலுவையில் நீங்கள் இந்த பாடுபட்டீங்களேப்பா, எனக்கு இந்த பாடை தாங்கி செல்றதுக்கு எனக்கு ஒரு பலனை தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு இறங்கினேன். அதுக்கப்புறமேட்டு கடவுள் அந்த கசப்பெல்லாம் மாற்றி போட்டார். பாருங்கள், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை போல் தெரியும். அந்த தனி நபருக்கு அந்தந்த காரியங்கள் கடினமான காரியங்களாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் சும்மா போயிட்டுருப்போம், நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு கூப்பிட்டு ரிமார்க்கு கொடுப்பாங்க, யூ ஆர் நாட் ஓகே, யூ ஆர் ஸ்டிஞ்சி, யூ ஆர் நாட் ஸ்டடிங், யூ ஆர் ஸ்லீப்பிங். இப்படிலாம் கொடுக்கும்போது நம்மளை உட்கார வச்சு நம்மள்கிட்ட சொல்லும்போது நமக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குமா? காயமாக இருக்கும், காயமாக இருக்கும். அந்த ரிமார்க்கை கொடுக்குற நேரம் நமக்கு வேதனையாக இருக்கும். நானா இப்படியா இருக்கேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் நம்மளை புடமிட்டு தான் என்ன செய்தாங்க, இந்த குருத்துவ பட்டத்தை கொடுத்து இந்த பணியை செய்ய வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் இந்த கஷ்டத்தை கடந்து வந்ததுனால தான் நீங்கள்லாம் என்ன பேசினாலும் எங்களுக்கு ஒன்றும் யோசிக்கிறதில்லை, நம்ம பிள்ளைங்க தானே போ அப்படி. இன்றைக்கி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, என்ன விஷயம்னா, எங்கேயாவது பேச ஆள் இல்லைன்னா சாமியார்கிட்ட வந்து நின்று பேசுகிறது எதையாவது. ஒருத்தன் வந்து காலையில் சாமியாருக்கு அதை தட்டுன்னு சாமி என்னப்பா அப்படின்னாரு. மனுஷனாக இருந்தால் வாழணும்யா, மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் வந்து சொரண வேணாமா அப்படி இப்படின்னு போட்டு கத்துறான். சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. யோ என்னன்னு சொல்லிட்டு திட்டியா, என்னத்துக்கா திட்டுற அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அரை மணி நேரம் திட்டிகிட்டே இருந்தான். சாமியார், இந்த மாதிரி மரியாதை கட்டுப்பேன், என்னன்னு சொல்லிட்டு திட்டுறேன், என்னன்னு எதுக்கு இப்படி பேசிட்டு? ஒன்றும் இல்லை சாமி, வீட்டில் திட்ட முடியல, அதான் ஓன்ட்ட வந்து திட்டிட்டு. வீட்டில் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டையான், அதனால் வீட்டில் திட்டுனா பாத்திரம்லாம் உடையுது சாமி, அதான் ஓங்கிட்ட வந்து திட்டிட்டு இப்படியே போகல. ஒரு ஊரில் இருக்கிற அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் அப்படியே, நான் சாப்பிட்டுவிட்டு மத்தியானம் அப்படி வந்து வெளியில் நிற்கிறேன். ஒருத்தர் மம்பட்டியை தூக்கிட்டு போகிறாரு, வயலுக்கு போகிறாரு. அவர், என்ன சாமி சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சாப்பிட்டேன்பா. நீ சாப்பிட்ட சாமி, நாங்கள் சாப்பிட வேணாமா? யோ என்னையா நீ சாப்பிட போய் இப்போ என்ன போவோம், பிரச்சனை என்ன அப்படின்னா, வயலில் விளைஞ்சா தானே சாமி சாப்பிட்றது அப்படின்னா. அப்படியா, விளையிலையா? விதை போட்டால் தானே விளையும், விதை போடணும் மழை வேணாமா? ஆமாம் மழை வேணும் தான், மழை வேணும். போன வருஷம் இந்த சாமி இருந்தப்போ நல்ல இந்த நேரமெல்லாம் நல்ல மழை பெஞ்சிடுச்சு, நான் விதையை போட்டுட்டேன், நீ வந்ததுலேருந்து மழையே பெய்யலன்னு நான் பாருங்க. ஐயோ நீ வந்ததுலேருந்து மழையே பெய்யல, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டு, ஐயோ மழை பெய்யாதுக்கு நான் ஏன் பண்ணுவேன்? உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைகளை, அன்றைக்கி ரொம்ப காயமாக இருந்துச்சு. மத்தியான நேரம் சாப்பிட்டோடனே கொஞ்சம் நேரம் படுக்க போயிடுவோம், தூக்கம் வரல. ஓடி போய் கோயிலில் திறந்துட்டு உட்காந்துட்டேன். ஐயா மழை பெய்யாதது என்னாலன்னு சொல்லிட்டாயா இந்த மனுஷன். இந்த பழிபாவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே,
நீங்கள் பார்த்து நீங்கள் இன்றைக்கி மழை பெய்யணும் ஆண்டவரை, இன்றைக்கின்னு கேட்கல, மழை பெய்யணும் ஆண்டவரை, அந்த மனுஷன் என்னையே காயப்படுத்திட்டு போயிட்டாரே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே மன கவலையோடு ஜெபம் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். ஒரே அதிசயமாக இருந்துச்சு. அன்றைக்கி மழை வரத்துக்கு எந்த ஒரு முகாந்தாரமுமே இல்லை. சுள்ளுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பாருங்கள், திடீர்னு ஒரு மணி நேரத்தில் மானம் இருண்டு ஒரு சரியான மழை அன்றைக்கி பெஞ்சிருட்டுச்சு. சரியான மழை பெஞ்சிருச்சு. இந்த மனுஷன் மம்படி எடுத்துகிட்டு போன ஆள் நேராக என்கிட்ட தான் வருது. சாமி, என்ன சாமி சொல்லிட்டு போன மழையை போட்டு விட்டீங்கன்றா. நான் அதுக்கும் போய் ஆண்டவட்ட தான் நன்றி சொன்னேன். எப்பா கேட்டோனையும் கொடுத்துட்டீங்களேப்பா. சொன்னார், வரப்பு கட்டலான்னு போனேன் சாமி, மழை பெஞ்சிருச்சே, வரப்பை கட்ட முடியல சாமி, வந்துட்டேன் அப்படின்னு. பாருங்கள், எதுக்கெல்லாம் நம்ம குற்றப்படுத்தப்படுறோம் பாருங்களேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த குருத்துவ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இப்படி தான் பிள்ளைகளை, இப்படி தான் கஷ்டத்தோடு கடந்து போகிறது. இப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து வந்து தான் ஒரு சாமியார் உங்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார். குறைகள் இருக்குது, நாங்கள் குறைகளை நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சாமியார் எதுக்கு நடுவில் உங்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே உட்கார்ந்துருக்கிறார். பிரைஸ் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அடுத்தது தான். கோயிலில் உண்டியலை பார்க்குறது, கோயிலை கட்டுறதுலாம் அடுத்தது. அடிப்படையில் மக்களினுடைய அந்த ஆசீர்வாதத்திற்கான தலமாக இருக்கிற அந்த சாக்ரமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாக்ரமெண்ட்ஸை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒரு குருவானவர் அங்கே உங்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார். பூசை வைக்கிறதுக்கு, உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கறதுக்கு, அருட்சாதனங்களை நிறைவேற்றி உங்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இணைத்து வைத்திருப்பதற்கான ஒரு தலமாக, ஒரு மீடியேட்டராகத்தான் குருவானவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த குருவானவர் இவ்வளவு தியாகத்தின் மத்தியில் உங்களுக்கு இதுக்காகவே உட்கார்ந்துருக்கிற ஒரு குருவானவர் கொடுத்த திருமுழுக்கு நமக்கு தேவையில்லாதது போல் தெரியுது. அப்படின்னா இதுக்கு மேலே யார் உங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கி நீங்கள் பிரச்சனை எங்கன்னா, நீங்கள் போய் பேசணும். நாங்களே பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அதை உணரணும். உணர்ந்தவர்கள் போய் என்ன செய்யணும்? நீங்கள் தான் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் உள்ளார்ந்தது, வெளியில் இல்லை. அதனால தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு அழுத்தமான உணர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்கணும். அப்போ இந்த திருமுழுக்கில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? ப்ரீஸ்ட்ஹுட், குருத்துவ அபிஷேகம். ஒரு குருவானவர் ஆசீர்வதிக்கப்படுகிற போது, குருவானவர் குருவாக உயர்த்தப்படுகிற பொழுது அவருடைய கையில் கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் பூசப்பட்டு அவர் குருவாக உயர்த்தப்படுகிறார். அதே ஒரு குருவானவர் ஆயராக உயர்த்தப்படுகிற போது ஆயருடைய உச்சந்தலையில் இதே கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெய் பூசப்பட்டு தான் அவரும் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுறாங்க. அப்போது ஒரு குருவை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது பயன்படுத்தப்பட்ட அதே எண்ணெய் தான் ஒரு சாதாரண இளைஞனை அழைத்து அவருக்கு கையிலே அபிஷேகம் செய்யப்பட்ட அதே குருவாகிற போது அபிஷேகம் செய்யப்பட்ட அதே எண்ணெய் இந்த கிறிஸ்மா என்கிற ஆசீர்வாத எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தான் நீங்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது உங்கள் தலையிலும் பூசப்பட்டு நீங்களும் குருத்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா! கைதட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணை எல்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி, இணை எல்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணை எல்லா தேவன் உமக்குத்தானே. பார்த்தீங்களா? அவர் தேடி வந்தார்னா எங்கே தேடி வந்தார்? இந்த அருட்சாதனங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருது. அதில் முதன்மையான அருட்சாதனம் இந்த பேப்டிசம்.
இந்த பேப்டிசத்தில் உங்களுக்கு தேடி வந்த ஆண்டவருடைய கிஃப்ட் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குருத்துவ இனம். பிரைஸ் தி லார்ட். இது மற்றவங்களுக்கு கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் கொடுக்கப்படுகிற இந்த திருமுழுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் உண்டு என்பது கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அதனால தான் மற்ற சபையார்கள் இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறதில்ல, நற்கருணை கொடுக்கறதில்ல. அவங்க கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர்கள் கத்தோலிக்கராக இல்லை என்கிற பட்சத்தில் நற்கருணை நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா அவர்களுக்கு குருத்துவத்தை பற்றிய புரிதல் வித்தியாசமானது. இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு இதை அளித்திருக்கிறார். இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இந்த குருத்துவத்தை பற்றி இப்போ இது யார் சொல்கிறா? ஆல்பர்ட் சாமி நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் சொல்லுது. 1657 எண் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், CCCன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அதில் எழுதியிருக்குது பாருங்கள், இட் இஸ் ஹியர், இங்கே தான் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய தகப்பன், மதர் தாய், சில்ட்ரன் குழந்தைகள், அண்ட் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி எல்லா குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்கள் எல்லோருமே எக்ஸசைஸ் த செயல்படுத்துகிறாங்க ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்ட். அந்த வந்துருச்சா? ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்ட், அதாவது திருமுழுக்கினுடைய குருத்துவத்தில் இணைந்திருக்கிற அடையாளம். இதை இன் அ ப்ரிவிலேஜ்டு வே, சிறப்பான வழியில் நீங்கள் இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றவங்களும் நற்கருணை வச்சிருக்கிறாங்க, மற்ற சபைகள்லேயும் நற்கருணை இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பேப்டிசத்தினுடைய ஆற்றல் என்பது வித்தியாசமானது. பார்த்தீங்களா? பை த ரிசப்ஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ். ஸோ இந்த பேப்டிசத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்குது, இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டினுடைய ஆற்றல் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு மற்ற அருட்சாதனங்களை பெறுவதற்கு உங்களை தகுதி உள்ளவராக மாற்றுது. அப்போ பேப்டிசம் வாங்கினா தான் நீங்கள் மற்ற அருட்சாதனத்துக்குள்ளேயே போக முடியும். பாருங்கள், ப்ரேயர் ஜெபிப்பதற்கு உதவி செய்து, தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்வதற்கு உதவி செய்து, த விட்னஸ் ஆஃப் அ ஹோலி லைஃப், விட்னஸ் ஆஃப் அ ஹோலி லைஃப், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சாட்சிய வாழ்க்கை வாழ உதவி செய்து, அண்டு செல்ஃப் டினாயல் சுய மறுப்பு, அண்ட் ஆக்டிவ் சேரிட்டி, அதாவது உயிருள்ள ஒரு பகிர்ந்து கொடுக்குற இந்த பகிர்வின் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்து. தஸ் த ஹோம் இஸ் த ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அதனால தான் இந்த குடும்பம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதல் பள்ளிக்கூடம், அதான் வகுப்பறை. அண்ட் ஸ்கூல் ஃபார் ஹியூமன் என்ரிச்மெண்ட், மனித வாழ்வினுடைய ஒரு உயர்வுக்கான தலைமே முதல்ல எது? இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தில் இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்டு, திருமுழுக்கு பெற்ற குருத்துவத்தினுடைய ஆற்றல் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல இருக்குது இந்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில். இதில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன். அப்போ இந்த குடும்பத்தை யார் உருவாக்கியது? இப்போ குடும்பம் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்திலே இருக்குது. மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் குடும்பம் வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் குடும்பம் வச்சுருக்கிறாங்களா இல்லையா? அவங்க குடும்பத்திலலாம் எப்படி ஒரு கணவன் 2 மனைவி, 2 கணவன் 1 மனைவி அப்படி இருக்குதா? ஏதாவது என்ன சொல்கிறீங்க? ஒரு கணவன் 1 மனைவி அப்படி தானே இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு கணவன் 1 மனைவி தானே இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வெளிநாடு போயிருந்தேன், அங்கே ஒரு ஃபாரினரை பார்த்தேன், அவர் கேட்டார் நம்ம குடும்பம் நம்ம உலகத்தை பற்றி ஊரை பற்றியெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரின்ட்டு. அவர் ஒரே ஷாக் ஆகிட்டார். ஒரே பொண்டாட்டியோட ஒரே புருஷனோட எப்படி நீங்கள் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்கிறீங்க அப்படின்னாரு. பாருங்கள், அவங்களாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறார். அவங்களாம் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருக்காங்களாம். பிரைஸ் எல்லாம் அவர் அதை உயர்வாக பேசினார். அங்கே தான் பாயிண்ட்டு. அவங்களாம் உயர்வார், நம்மளும் மாற்றிக்கலாம்ல, நல்லா இருக்குல்ல. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். ஸோ ஆதாம் இது நம்ம லோத்து வந்து சோதம் குமரா அழிக்கப்பட்டப்போ ஓடுனார்ல, ஓடுங்க போய் தப்பிச்சுக்கங்க. அவர் ஓடி போய் எந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சு காப்பாற்றிக்கிட்டாங்க?
சரி, இந்த கேள்வி கேட்போம். 1-2 பேர் சொல்கிறீங்க, பரவாயில்ல. மற்றவங்களாம் இப்போ ஒரு பெண் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, ஒரு அம்மா வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணுது, குழந்தை இல்லை, இறந்து போயிட்டார் அந்த பையன். அந்த அம்மா உடனே கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஏன்னா சட்டப்படி குழந்தை இல்லாமல் சாகக்கூடாது. அப்புறம் அவரும் இறந்துட்டார், திருப்பி அவருடைய தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இது மாதிரி எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு? சத்தத்தை பார்த்தீங்களா? லோத்து போய் ஒளிஞ்ச நகரம் எதுன்னா தெரியல. சோவாருங்கிற ஊர் பேர் வரல. சோவாருங்கிற ஊர் பேர் வரல. 1-2 பேர் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிச்சிருந்தோம்? 7 பேர். பார்த்தீங்க? அதான் நமக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் சாமி. அதை தான் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்குறாரு. இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குல்ல சாமி. நான் கேட்டேன், ஆண்டவர் ஆதாமுக்கு எத்தனை ஏவாளை கொடுத்தார்? ஆதாமே போர் அடிச்சிச்சு, ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா அடுத்த ஏவாளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு 5-6 போட்டு விட்டாரா? இல்லை ஏவாளுக்கு 5-6 ஆதாமை போட்டு விட்டாரா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே. பாருங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்கிற தேவ பிள்ளைகளே. நாம் இன்றைக்கி கடவுள் கொடுத்த அருமையான கொடையாக நம்ம குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி, இதுதான் நம்ம கொடை. இது வெறும் உடலுக்கான இச்சைக்கான பாத்திரங்களாக கடவுள் நம்மளை கொடுக்கல. ஆரம்பம் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் அதில் திட்டம் இருந்தது, கடவுளுடைய திட்டம் இருந்தது. அந்த கடவுளுடைய இன்றைக்கி மற்ற குடும்பங்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் குடும்பங்களாக வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் மாறணும்னா, கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நமக்கு அவர்களை போல காமன் ரூல் இருக்குது. நேற்று சொன்னேன் இல்லைங்களா, நேற்று டாபிக் பேசணும்ல, எத்திக்ஸை பற்றி பேசணும்ல. அதே மாதிரி ஃபேமிலி எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கிறிஸ்தவன் அப்படிங்கிற வரும்போது கிறிஸ்டியன் மொராலிட்டி, தனிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறி நமக்கு வேணும். ஒழுக்க நெறினோனையும் வெறும் இந்த பாவம், உடல் இச்சைக்கான பாவத்தை தான் பேசுகிறாங்க போல. இல்லை, அது இல்லை. வாழ்வுக்கான ஒரு நெறி கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து இந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்து நம்மளை உயர்த்தி நம்மளை செயல்படுவதற்காக தான் வச்சுருக்கிறார். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சரிங்க ஆண்டவரை கொடுங்க, இதையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, நானே வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யலைன்னா என்ன பண்ணுவார்? நேற்று அதையும் சொன்னேன் நான். கொராசி நகரே, பெத்சைதா நகரே. இப்போ உங்கள் பேரை சொல்லி பாருங்க. ஆல்பர்ட்டே ஐயோ உனக்கு கேடு, ராபர்ட்டே ஐயோ உனக்கு கேடுன்னு எப்படி இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஆசீர்வாதத்தை உனக்கு தான் நான் கொடுத்தேன். நீ என்ன செஞ்ச? வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். எங்கப்பா கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம்? கீழே வச்சுருக்கேன், பத்திரமா இருக்கட்டுமேனு. ஆண்டவருக்கு சந்தோஷமா? இல்லை பிள்ளைகளே. கிறிஸ்தவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமும் உண்டு, இரட்டிப்பான பொறுப்பும் உண்டு. த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹெவியர். அதனால தான் உங்களுக்கு ஃபேமிலியை பற்றி பேசுகிறோம். எல்லாருக்கும் குடும்பத்தை வழி நடத்தணுங்கிற எல்லா பொறுப்பு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பான பொறுப்பு உண்டு. அப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிற கான்செப்டை யார் உருவாக்கி கொடுத்தா? பிதாவோட ப்ராஜெக்ட். மீட்பு, நம்மளெல்லாம் பாவத்திலிருந்து மீட்கணும். இது யாரோட ப்ராஜெக்ட்? இயேசு கிறிஸ்துவோட ப்ராஜெக்ட். தந்தை மகன்கிட்ட கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? இப்போ நம்மளெல்லாம் புதிய படைப்பாக மாற்றி புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகணும். அது யாருடைய ப்ராஜெக்ட்? தூய ஆவியாருடைய ப்ராஜெக்ட். பாருங்க, கடவுள் அழகாக பிளான் பண்ணிட்டார். இவர் ப்ராஜெக்டில் போய் அவர் தலையிட மாட்டார். அவங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்கிறோம். அப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிறது பிதாவுடைய ப்ராஜெக்ட். நீங்கள் இப்போ இந்த குடும்பத்தை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா பிதாவை ஜெயிக்க வைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் இதன் காரணமாகவே எபேசியர் 3:14-15 நம்ம பார்க்குறோம் பாருங்க. இதன் காரணமாகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் மண்டியிட்டு நான் வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதுங்களா யார் காரணம்னு? தந்தை தான் காரணம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தோக்கடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை சிதறடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிதாவை தோக்கடிக்கிறீங்க.
பிதா உங்களால் தோற்று போகிறாரு. உங்களை நம்பி மோசம் போனது கடவுள் பிதாவாக இருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த குடும்பத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த குடும்பம் இன்றைக்கி டார்கெட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. பிசாசு வந்து தந்தையுடைய கடவுளுடைய ப்ராஜெக்ட் எதுவோ அதெல்லாம் குழப்புது. அதுதான் பிசாசோட வேலை. இன்றைக்கி 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தீ ஆவி, பிசாசு. தீ ஆவி, ஈவில் ஸ்பிரிட்டு, டயபோலிஸ் அப்படி சொல்லி பிசாசுன்னு சொல்லி பைபிளில் 2 வார்த்தை பிரிக்குது. ஈவில் ஸ்பிரிட்டுனா நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்களுடைய ஆவி. நம்மளை மாதிரி வாழ்ந்தவர்களுடைய ஆவி ஒழுங்காக வாழலை, கடவுளை தேடலை, நன்மை செய்யலை. அது என்ன செய்யுது? இறந்த உடனேயும் கடவுள்கிட்ட போக முடியாது, நன்மைத்தனத்துக்குள்ளே போக முடியாமல் அது உலகத்திலேயே சுற்றி சுற்றி வரும். அதுதான் இடத்த பார்த்து கண்டுபிடிக்கும், எங்கேயாவது போய் உட்காந்திக்கலாம், நமக்கு இடம் வேணுமேன்னு சொல்லி நம்மளை மாதிரி ஆளை பார்த்து அது உள்ளே வந்து உட்காந்திக்குது. அதுங்க தான் என்ன செய்யும்? நம்ம ஜெபிக்கும் போது ஆடும். சில பேரால் அல்லேலியா சொல்லவே முடியாது, பிரைஸ் தி சொல்லவே வராது, வாய் இப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் யார்? உள்ளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். தீ ஆவி பிடிச்சிருக்குதான்னு நீங்கள் யார்ட்டையும் போய் தேடியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு வாய் திறக்கலை, வாய் வரமாட்டேங்குது, அப்படியே இருக்குதுன்னாக்க உள்ளே எவனோ உட்காந்துக்கிட்டு சொல்லாத சொல்லாத. ஏன்னா அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் அதை விரட்டக்கூடிய ஒரு வல்லமையின் வார்த்தை. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் அதை விரட்டணும், தீமை நம்மகிட்ட மாறணும்னா எதிர்த்து போராடணும். நம்ம விரும்பாததை நம்ம செய்யணும். இந்த இடத்துல கையை தூக்க விருப்பம் இல்லை, ஆனால் கையை தூக்கி நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா 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 துதிக்கணும். அதுக்கு தான் சத்தமாக கத்துறோம். இங்கே சில பேருக்கு புரியாது, இது எதுக்கு இப்படி கத்துறாங்க, இப்படி கத்துனா தான் ஆவியானவர் வருவாரா? இல்லை இல்லை இல்லை. மாதாம்மா அப்படியே கத்திக்கிட்டே இருந்தப்போ தான் ஆவியானவர் வந்தாரா? இல்லை இல்லை. அமைதியாக நீங்கள் ஜெபிச்சாலும் ஆவியானவர் வருவார். ஆனால் இந்த இடத்துல நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த தீமைகளை விரட்ட நம்ம சப்தமாய் ஜெபிச்சு, நாம் ஜெபிச்சா தான் பக்கத்தில் இருக்கிறவங்க வெக்கப்படாமல் ஜெபிப்பாங்க. அதனால தான் இந்த ஜெப முறையை நம்ம வந்து அனுமதிக்கிறோம். பாருங்கள், அப்படி ஜெபிக்கிற போது ஆவியானவர் அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆவி இருக்கிறது. அந்த ஆவிக்கும் கடவுளிடமிருந்து வருகிற ஆவிக்கும் தொடர்பு வரும். எப்போ வரும்னா துதிக்கிற போது தான் வரும். பிரைஸ் தி லார்ட். சும்மா அப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தால் தொடர்பு வரவே வராது. கடவுள் சொல்றார், வார்த்தையை நீ கொடுக்கணும், வார்த்தையை எடுத்து போடு. வார்த்தையை நீ ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்புவார். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த தீய ஆவி டிஸ்டர்ப் ஆகும். பாருங்கள், அதுதான் தீய ஆவின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பிசாசுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது உங்களை ஆட்டாது, அலைக்கழிக்காது, எதுவுமே செய்யாது. அந்த பிசாசோட வேலை என்ன? கடவுளுக்கு எதிராக உங்களை வேலை செய்ய வைக்கும். குடும்பத்தில் எது நல்லதோ அதை செய்ய வைக்காது. உங்களை ஒரு பொறுப்பில் கொண்டு உட்கார வச்சு அங்கே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கடவுளுக்கு எதிராக பருப்பு மாதிரி வேலை செய்வீங்க. ஆளை பார்த்தா படிச்சிருப்போம், பெருமையாக இருப்போம். ஆனால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தா தீமையின் வேலையாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம நல்லதை சொல்லுவோம், அவங்க நோ அப்படின்வாங்க. இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் யார்? பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. இதுதான் பிசாசின் செயல்பாடு. அதனால தான் இந்த தூய ஆவிக்கு எதிரான, தூய ஆவியின் கனிகளுக்கு எதிரான இந்த தீமையினுடைய ஆதிக்கம் நமக்குள்ளே இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மாற்றணும். அப்போ இந்த குடும்பங்களை சிதைக்கிற ஆவி இப்பொழுது பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த தூய ஆவி வழியாக அவர் என்ன செய்கிறார்? வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். எபேசியர் 3:13 இப்போ பாஸ்டம் பார்த்தீங்களா? இதன் காரணமாக 14வது இறைவசனம் சொல்லுது, இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற தந்தை இடத்துல நாம் மன்றாடுறோம். இதன் காரணமாக, எதன் காரணமாக? இதன் காரணமானா எதன் காரணமாக? முன்னாடி பாருங்கள், 13வது இறைவசனம் சொல்லுது, உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன், அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். பார்த்தீங்களா? துன்பத்தை பற்றி பேசுகிறார். உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதீங்க, நீங்களும் துன்பப்பட்டு அந்த துன்பத்தை எதிர்கொள்ளுங்க. அந்த துன்பத்திற்கான அடையாளம் எது? குடும்பம். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி இருக்குமா? இல்லை. குடும்பத்தில் அதிகமாக நீங்கள் சந்திக்கிறது துன்பங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமைய போகிறது. அப்போ துன்பம் அப்படிங்கிறது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சாபம் அல்ல. துன்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நன்மைக்காக துன்புறுதல். அடுத்தவனை போய் அழித்து அடுத்தவனை சாகடிக்கும் போது நான் போய் கத்தியில் குத்தும் போது என் மேலே கிழிச்சிருச்சு, அதனால் எனக்கு வலிக்குது. இல்லை, அடுத்தவனை நான் அழிக்கணும்னு முடிச்சு பண்ணிட்டேன், அவன் நாசமாக போகணும்னு நான் வேலை செஞ்சேன், அதில் எனக்கு சில சங்கடம் வந்துச்சு. இல்லை, நீ கொலைகாரனாகவோ திருடனாகவோ அடுத்தவன் காரியத்தில் ஈடுபடுறவனாகவோ இருந்து உனக்கு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பம் கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. கடவுளுக்கு ஏற்புடைய துன்பம்னு ஒன்று இருக்குது. அது என்ன துன்பம்? நன்மை செய்து துன்புறுதல். ஆண்டவருக்காக உங்கள் குடும்பத்தை தாங்குறீங்கன்னா அந்த துன்பம் தான் கடவுளுக்கு ஏற்புடைய துன்பம். பிரைஸ் தி லார்ட். துன்புறுவதற்கு தயாராக இருக்கிறீங்களா? தயாராக இருக்கிறீங்களா? எங்கே போய் துன்புற போகிறீங்க? குடும்பத்துக்குள்ளே துன்புறணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல சிலுவை பாதை நடந்துட்டு இருக்குது. அவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? சிலுவை பாதை ஸ்தலத்தில் துன்புறுறாங்களாமா. சிலுவையை தூக்கிக்கிட்டு அவங்க ஸ்தலம் தாண்டி ஸ்தலமாக போகிறது. அதை பார்த்தா ஊர் தலைவர் தான் தூக்குவாராம். அந்த சிலுவையை இந்த மாந்துண்டு தான் இருக்குது. தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கி வச்சிட வேண்டியது தானே நல்லா பெருசா. அவர் தான் அது பெருமை சிலுவை. அது ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, இது ஏன் இவர் மட்டும்தான் தூக்குவாரா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு ஆள் தூக்குங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. உடனே அங்கே ஒரே கலவரம். அந்த சிலுவை பாதையை நிப்பாட்டியாச்சு. அன்றைக்கி சிலுவை பாதையை நடக்காதபடி ஒரே சண்டை. இங்கே கடவுள் இருக்கிறாரா? பாருங்கள், இன்றைக்கி இந்த சிலுவை எதற்கு அடையாளம்? துன்புறுவதற்கு அடையாளம். இன்றைக்கி இந்த துன்பத்தை நீங்கள் வெளியிலலாம் தேட வேண்டாம். முதல்ல எங்கே தேடணும்? நம்முடைய வீட்டில், குடும்பத்தில் கைப்பிடிச்ச கணவன் மனைவியாக நீங்கள் தேடணும். பிரைஸ் தி லார்ட். கை பிடிச்சிங்களா? கை பிடிச்சிங்களா? என்ன இல்லைம்மா வீட்டுக்காரர, என்ன கணவன்மார்களே பிடிச்சிங்களா? யார் கை மேலே இருக்கணும்? இப்போது கல்யாணத்தில் கை இருவரும் கைகளை சேர்த்து பிடியுங்கள் அப்படி சாமியார் சொன்னப்போ யார் கை மேலே இருக்கணும், யார் கை கீழே இருக்கணும்? கணவர் கை மேலே இருக்கணும், பெண் கை மேலே இருக்கணும். இந்த மேலே இருக்கணும் கீழே இருக்கணும் சொல்கிறவங்கள கையெல்லாம் வெட்டணும். ஏம்மா சேர்த்து பிடின்னு தானே சொன்னோம். மேலே வச்சு பிடி கீழே வச்சு பிடின்னு நான் சொன்னோமா? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு கல்யாண பூசையில் நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு பெரிய ஃபாதர் பூசை வைக்க அவர் தான் ப்ளஸ் பண்ணுறாரு. கணவன் கையை பிடிங்கன்னோனையும் அந்த பொண்ணோட கை மேலே வந்துருச்சு. பொண்ணோட கை மேலே வந்துருச்சு. இந்த ஃபாதர் என்ன பண்ணார்? அப்படியே கையை திருப்பினார். அப்படியே கையை திருப்பி மாப்பிள்ளை கை மேலே வச்சிட்டார். பாருங்கள், இது பெரிய அவமானமாக நான் கருதுகிறேன். கடவுளுடைய திட்டத்தில் ஆண் கை மேலே இருக்கணும், பெண் கை மேலே இருக்கணும், கீழே இருக்கணும், அந்த கட்டாயம்லாம் கிடையாது. இந்த இதெல்லாம் இல்லை. அதுக்கு தான் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கை கொடுக்குற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா பிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படியே கை மாறினாலும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம மண்டைக்குள்ளே நண்டு ஓடுது? அந்த சாமியாருக்குள்ளே மண்டைக்குள்ளே நண்டு ஓடிச்சு. ஆம்பளை கை கீழே போயிடுச்சு, போகப்படாது, நான் ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன பொம்பளை பார்த்து பொம்பளையை கழட்டி விட்டுருவாரா? கடவுள் ஆனா பெண்ணா? கடவுள் ஆனா பெண்ணா? ஆனா. தொடக்க நூல் 1:26-27 கடவுள் மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 27 படைக்கிறாரு. மானிடரை தம் உருவில் உண்டாக்கினார், அவருடைய உருவிலேயே அவர்களை உண்டாக்கினார், அவர்களை ஆம்பளையாகவே உண்டாக்கினார். அப்படி இருக்கா? இயேசு ஆனாதான் வந்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. கடவுள் எப்படி இருந்தார்? ஆணும் பெண்ணுமான அடையாளத்தில் தான் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆணிடத்திலே 50, பெண்ணிடத்திலே 50 பிரித்து வச்சுட்டார். மூளையை பிரித்து வச்சிருக்கிறார். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மூளையை கடவுள் ஆணுக்கு எப்படி பிரிச்சிருக்கிறாரு?
ஆண்களுக்கு ரைட் பிரெயின் வந்து 30, லெஃப்ட் பிரெயின் 70. லெஃப்ட் 70, ரைட்டு 30 பர்சன்டேஜ். பெண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ரைட் பிரெயின் 70, லெஃப்ட் பிரெயின் 30. அப்போ பாருங்கள் எப்படி எங்கே கொண்டு வந்து கடவுள் சேர்க்கிறாரு பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம். குழந்தை பெக்கிறதுலையும் கடவுள் அழகாக ஒரு 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 இது வச்சுட்டார். ஒரு பிள்ளை வந்து அழுதா என்கிட்ட, என் வீட்டுக்காரு என்கிட்ட ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டார். ஏதோ கணக்கெல்லாம் பண்ணி ஏதோ மேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஒன்றை சேர்ந்தப்போ இது மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு யாரோ சொன்னாங்களாமா. ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லி ஃப்ரெண்டுக்கெல்லாம் பிறந்துச்சு, இவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பொண்டாட்டியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது பொம்பளை பிள்ளை பிறக்கிறது எப்படி? இந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ கடவுள் வந்து எவ்வளோ வித்தையெல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்கள். ஆணிடமிருந்து வரக்கூடிய அந்த உயிர் அணுக்கள், பெண்ணிடமிருந்து வரக்கூடிய விந்து, அந்த முட்டை இருக்குதுங்களா, ஓவும் சொல்லக்கூடிய முட்டை. இப்போது இதில் XYன்னு குரோமோசோம் இருக்கணும் இல்லையா? இப்போ பெண்களிடமிருந்து வரக்கூடிய குரோமோசோமில் எக்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆர்டர் தான் இருக்குது. இதெல்லாம் பாடத்தில் படித்தோம். நமக்கு இப்போ அப்ளிகேஷன் வரும்போது மறந்துடுறோம். எக்ஸ் தான் இருக்குது பெண்கள் இடத்துல. இப்போ சேஞ்ச் எங்கே இருக்குது? ஆண்களிடமிருந்து வரக்கூடிய உயிரணுக்களில் தான் XY இருக்குது. இங்கே இருக்கிற 2 எக்ஸில் ஒரு எக்ஸும், இங்கே இருக்கிற XYயில் எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா அது என்ன பிள்ளை? பெண் குழந்தை. இங்கே இருக்கிற 2 எக்ஸில் ஒரு எக்ஸு, ஆணிடமிருந்து வரக்கூடிய ஒய் சேர்ந்துச்சுன்னா அது என்ன குழந்தை? ஆண் குழந்தை. அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இவ்வளோ படிச்சிருக்கிறியே இது புரியலையா? XYயை யார் அனுப்புனா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டேன். இப்போ XYயை யார் அனுப்புனா? அவன் தான் அனுப்புனான். ஓ போனோடனே அவன் கோபமாக போச்சு. நான் நினச்சி பார்த்தேன் இன்னும் என்ன நடக்கும் போயின்னு. கையை முறுக்கி பின்னாடி வச்சு, ஆண்டா யாரா எக்ஸ் அனுப்புனா, யாரா ஒய் அனுப்புனா? ஆண்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. கடவுள் பாருங்க, தாங்குகிற பாக்கியத்தை தாய்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அந்த குழந்தையை சூஸ் பண்ணுற பாக்கியத்தை ஆண்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆம்பளைங்க நினைப்பாங்க அது எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே சாமி, ஆண்டவர் ஏதோ ஃபார்முக்கும் கொடுத்து ஃபில்லப் பண்ண சொன்னால் கூட ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கலாம். உங்களுக்கும் தெரியாது ஏன்னா, ஆனால் அப்படி தான் வித்தை நடந்துக்குது இருக்குது கடவுள். அதனால தான் நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க அப்படி சொல்கிறார். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த சாமியார் கன்றாவியாக பேசிகிட்டு இருக்கிறான் பார். கன்றாவியா இது? இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் கன்றாவி. ரைஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளவு கடவுள் ஆற்றலோடு இந்த காரியங்களை எல்லாம் கொடுத்து குடும்பத்தை நமக்கு உருவாக்குறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் தான் ஆண் பெண்ணுங்கிற அந்த யூக்லிபிரியம், அந்த பொதுவான ஆர்டரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு புரியல, நமக்கு இங்கே இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறார், எது கூட்டணும் எதை குறைக்கணும். ஆவியானவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் தொடக்க நூல் 2:1 எடுத்து வாசி பாருங்க. தொடக்க நூல் 2:1 எடுத்து வாசி பார்க்கும்போது, கடவுள் படைத்த எல்லாவற்றையும் உற்று நோக்கினார், அனைத்தும் எல்லாம் நிறைவு எழுதியிருந்தன. பார்த்தீங்களா? இப்போ நிறைவு இந்த வார்த்தையை பார்க்குறீங்க. மைக்கு நிறைவு, ஃபேனு நிறைவு, ஏசி நிறைவு, லைட்டு நிறைவு, எல்லாம் நிறைவு. வீட்டுக்காரரை பார்த்து மனைவியை பார்த்தா சொல்ல முடியுமா? என் பொண்டாட்டி நிறைவு, என் புருஷன் நிறைவு. என் புருஷன்ட்ட ஒரு குறையும் சொல்ல முடியாது, என் பொண்டாட்டியை பற்றி ஒரு குறை கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியுமா? சில இப்படி கேட்டால் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் இதே புருஷன் இதே பொண்டாட்டி வேணும்னு எத்தனை பேர் கேட்டு வாங்கிப்பீங்க? இப்போ தான் குறையே இல்லை, குறை இருக்குன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கை தூக்கிட்டாங்க. கை கீழே போடுங்க, கை கீழே போடுங்க. அவங்களுக்கு என்னென்னா, இதை மாதிரி ஒரு இழிச்சவன் இன்னொரு தடவை கிடைக்கவே மாட்டா சாமி, என்ன சொன்னாலும் செய்வார் சாமி. ஒரு அம்மா அப்படி தான் தூக்கிட்டாங்க. மூஞ்சி பார்த்தீங்கன்னா பயமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்தா பயந்து போயிருந்தது. பூசை முடிச்சுட்டு கேட்டேன், ஏம்மா என்னம்மா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்தீங்க? ஆடா ஏன் சாமி நீ வேற, நேரம் கட்ட நேரத்தில் கேட்டுவிட்டா பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் சாமி, வீட்டில் போய் எவனடி நினச்சிக்கிட்டு இருந்தான்னு அடிப்பான் சாமி. அந்த மாதிரி இருக்குது 70 வயசில். வயசெல்லாம் இதுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு கிராமத்தில் இதில் ஒரு சென்னையில் தான் ஒரு முதியோர் இல்லத்தில் மினிஸ்ட்ரி பண்ண போயிருந்தேன். அப்போ அதில் வந்து ஓல்டேஜ் ஹோம்,
அதில் ஒரு 5-6 கப்புள்ஸ் மட்டும் கணவன் மனைவியாக இருந்தாங்க, மற்றவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. இது கணவன் மனைவி இல்லாதவங்க. இவங்க கணவன் மனைவியாக இருந்ததுனால ஒன்றா சேர்ந்து ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கள வேலை செய்யும்போது நாங்கள் ஒரு 10 நாள் அங்கே களை பயிற்சிக்காக போயிருந்தோம். அப்போ அந்த பாட்டி, அது எல்லாமே போகக்கூடிய வயசில் இருக்கிறவங்க தான், எல்லாம் வயசானவங்க. அந்த பாட்டிக்கு வயிற்று வலி, அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறார். அப்போ எல்லா பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள் ஒரு 5-6 பேர். ஒரு இந்த அன்றைக்கி ஆம்பளைங்க டியூட்டி, இந்த தாத்தாவோட டியூட்டி. தாத்தாவுக்கு ஒய்ஃபு தான் பக்கப்பலம், அதனால் வீட்டுக்காரர் நிற்கிறாருன்னு பாட்டியும் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த பக்கம் போயிட்டேன். காலையில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துச்சு பாட்டி, வயிற்று வலின்னு. நான் போய் தோலில் அப்படி கை போட்டு, என்ன பாட்டி ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? அது காது கேட்காது. ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? என்னம்மா மாத்திரை கொடுத்துருக்குறாரு அப்படி இப்படி தோலில் அப்படி கை போட்டுட்டு இப்படி பேசினேன். பேசிவிட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் 5-6 மணிக்கு பூசை. நானே லேட் ஆயிடுச்சுன்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தாத்தா வழியில் நிற்கிறாரு, அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. காலங்கத்தால் இவர் கோயிலுக்கு போகாமல் யாரை பார்த்துட்டு நிற்கிறாருன்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டே போகிறேன். என்னை பார்த்தோன்னே, தம்பி இங்கே வா இங்கே வா அப்படின்னாரு. என்ன தாத்தா என்ன அங்கே நிற்கிறீங்க? உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பாரு இன்னுமே அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணோம் அப்படி, என்ன பண்ண அப்படின்னா, அவர் கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கெல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அப்புறம் என்ன பண்ண, என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, அம்மா மேலே அப்படி கையை போட்டியில்லை பார்த்தியா, அது மாதிரிலாம் இனிமேல் செய்யாத. பாருங்கள், வயசானா கூட இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நிறைய பேர் கை தூக்கலை பார்த்தீங்களா? அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல சாய்ஸ் கிடைக்கட்டுமே சாமி. மெஜாரிட்டி அப்படி தான். ஒருத்தர் கூட கையை அப்படி மேலே வச்சுருந்தவர் டபார்னு கீழே இறக்கிட்டார். அவருக்கு எங்கே கடவுள் தப்பாகப்பா கணக்கு போட்டு திருப்பி அதே ஆள் அனுப்பிடுவாரோ அப்படின்னு. பாருங்கள், ஏன்னா இங்கே பைபிள் சொல்லுது நிறைவு எழுதி இருந்தனேன்னு சொல்லுது. ஆனால் உண்மையில் நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது நிறைவு இல்லையே. அப்போ என்ன காரணம் அங்கே அப்படின்னா, நம்ம பார்க்குறது தப்பா? இல்லை, நீங்கள் பார்க்குறது உண்மை தான். பைபிள் சொல்கிறது தப்பா? பைபிளும் உண்மை தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த இடத்துல தான் நீ கிறிஸ்துவாக மாறணும்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாம் பாவிகளாக குறையோடு நின்னோம். அவர் குறை இல்லாதவர், நமக்காக இறங்கி வந்து நம்ம குறையை அவர் ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்களா? அவருடைய நிறைவை நமக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? இட்ஸ் கால்டு காம்ப்ளிமெண்டிங். நம்முடைய குறையை ஏற்றுக்கிட்டு நம்ம குறையை மாற்றி அவருடைய நிறைவால் நம்ம நிறைவாக்குறாரு. இப்போ ஒரு மனைவி தன்னுடைய குறையை, கணவனுடைய குறையை தன்னுடைய நிறைவால் நிறைவு செய்யணும். ஒரு கணவன் தன் மனைவியினுடைய குறையை அவருடைய நிறைவால் நிறைவு செய்யணும். இங்கே தான் நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு போகிற போது நீங்கள் எதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னா, ஃபேமிலிக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, இறை வார்த்தைக்கே நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. பிரைஸ் எல்லாம். இப்போ நாங்கள் குருக்கள் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் வைக்கிறோமே, எதுக்கு உயிர் கொடுக்குறோம்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. எந்த வார்த்தை சொன்னார் இயேசு? சீடர்களுக்கு கடைசியாக என்ன சொன்னார்? உலகெங்கு சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்குறேன். இப்படி இறை வார்த்தைக்கு உயிர் கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் நீக்கணும். அதுதான் குடும்பம், அதுக்கு தான் இந்த ஃபேமிலி, அதுக்கு தான் கணவன் மனைவி. வெறும் இச்சைக்கான பாத்திரம் அல்ல. பாருங்கள், 1602வது எண் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லுது, சேக்ரட் ஸ்கிரிப்சர் பிகின்ஸ் வித் த கிரியேஷன் ஆஃப் மேன் அண்ட் உமன். திருமணம் இந்த பைபிளே முதல்ல ஆண் பெண்ணுடைய படைப்பில் தான் உருவாகுது. எப்போ கடவுள் ஆண் பெண் என்கிற 2 கேட்டகரியை உருவாக்கிட்டாரோ அங்கேயே 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற பந்தத்தை அவர் உருவாக்குறாரு. 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பம் என்கிற அமைப்பினுடைய ஆற்றலை அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். அதை ஆரம்பித்து எங்கே போய் முடியுது? திருவெளிப்பாட்டில் வெட்டிங், திருமணத்தினுடைய அடையாளத்தில் போய் முடிக்கிறார் கடவுள். மனுமகன், மானிட மகன் தான் நம்மளுடைய மணவாளன். அவர் தான் நம்ம திருச்சபை இயேசுவை திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த காரியத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டுறாரு பாருங்களேன். த ஸ்கிரிப்சர் ஸ்பீக்ஸ் த்ரூ அவுட் த மேரேஜ் அண்ட் இட்ஸ் மிஸ்டரி, இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மீனிங் ஆஃப் காட் ஹாஸ் கிவன் இட். பாருங்கள் எவ்வளோ அழகாக கடவுள் கொண்டுட்டு போய் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இறைவாக்கின நூல்கள் எல்லாம் கடவுள் இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை மணந்து கொண்டார். இனிமைமிகு பாடல்கள் எல்லாம் இந்த காதல் மொழியெல்லாம் வரும். அதெல்லாம் என்ன அடையாளம்?
நாம் கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளையா, ஒரு மனவாட்டி, ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும், மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும், இந்த உறவையெல்லாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே நாம் திருச்சபையிலே கடவுள் நம்மை மணந்து கொண்டு இருக்கிறார், நம்ம கடவுளை மணந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கும். அப்போ திருமணத்தினுடைய அடையாளம் இது எல்லாமே எங்கே ஆக்சுவலாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது? உங்கள் குடும்பத்தில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளுடைய 10 கட்டளையில் கூட 4வது கட்டளையை வச்சிருக்கிறாரு. அது என்ன கட்டளை? தாய் தந்தையை மதித்து நட. வெறும் அந்த தாய் தந்தையை வெறுமனே மதிக்கிறது இல்லை, மாறாக இன்னும் சிறப்பான ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் போகணுன்னா அங்கே பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை பார்க்கணும், கணவன் மனைவி, மனைவி கணவனுக்குரிய பொறுப்பை பார்க்கணும், அதை தாண்டி பிள்ளைகள் தாய் தந்தையை பேணக்கூடிய நிலையை அதில் பார்க்கணும். இது எல்லாமே அது உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல 2203வது எண் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தை எழுதியிருக்கு. இன் கிரியேட்டிங் மேன் அண்ட் உமன் காட் இன்ஸ்டிடியூட்டட் த ஹியூமன் ஃபேமிலி. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுக்குற கருத்து, மறைக்கல்வி நூல் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அண்ட் endowed it with its fundamental constitution. அடிப்படையான ஒரு சட்டங்கள் இதுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நேற்று நான் கேட்டேன் இல்லையா, ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார். நான் வேற ஒரு பெண்ணோட வாழ்கிறேன், எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் போயிட்டு வரேன், போக முடியுமா? ஏன்? ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு வழி கொடுக்காது. அந்த கணவன் இந்த மனைவிக்கு தான், இந்த மனைவி இந்த கணவனுக்கு தான். அதனால தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி அமைக்கிற போது இந்த நெறியில் வாழுங்க என்று திருச்சபை உங்களுக்கு அறிவுறுத்துகிற போது, அந்த திருச்சபையினுடைய அறிவுறுத்துதலினுடைய ஆழம் எங்கே இருக்குதுன்னா கடவுள் கொடுத்த ஆழமான கட்டளைகளில் அடங்கி இருக்கிறது. அதனால் நீங்கள் நினச்சிக்க கூடாது, நான் தான் பெருமையாக வாழ்கிறேன், நான் தான் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வாழுங்க, அதுதான் கடவுள் விரும்புகிற காரியம். அதில் பெருமை அடைவதுக்கு ஒன்றும் இல்லை, அது கடவுள் உங்களுக்கு நிறைவாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. என் புருஷன் ஒழுங்காக இருக்கிறாரா, அந்த ஆள் இப்படி போகிறேன், நான் போகிறேன் இப்படியே இல்லை. அடுத்தவர் தவறு செய்தாருன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ராங் ட்ராக் எடுக்கக்கூடாது. கடவுள் பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து இருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம இதில் சிந்திப்போம். குடும்பம் என்கிற ஆசீர்வாதம் கடவுளுடைய ப்ராஜெக்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் உடனே மேரேஜில் பிரச்சனை, உடனே டைவர்ஸ். அப்படி போக முடியாது. நீங்கள் திருச்சபை சொல்லுது, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கு. தாய் தந்தை பிள்ளைகள் ஏதாவது கஷ்டம்னு வந்தால் டைம் எடுங்க. குருக்கள் இருக்கிறாங்க, கவுன்சிலிங் போங்க, இது சரியா ஃபாதர்னு கேட்டுட்டு முடிவெடுங்க. எல்லா கல்யாணமும் நம்ம நோ சொல்ல போகிறது இல்லை. தெர் ஆர் கேசஸ் நம்ம டைவர்ஸ் சொல்ல போகிறோம், ஆனால் நம்ம எடுத்த உடனே சொல்லக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அந்த டிசிஷனை வைக்கிறாங்க, டைவர்ஸ் நோ. ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, என் புருஷனோட வாழ முடியாது சாமி, பிச்சு விட்டுரு சாமி, இந்த ஆளோட வாழ முடியாது, எனக்கு வழியை காட்டு, யார்கிட்ட போனால் டைவர்ஸ் வாங்கலாம், என்ன பிரச்சனைமா சொல்லுங்கள் அப்படின்னு. 2 பசங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் வீட்டுக்காரர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு நம்ம சொன்ன உடனே அவர் எங்கேயோ ஏமாற்றிட்டார் போல இருக்குது, வேறு ஒரு தொடர்பு போல இருக்குது அப்படின்னு நினச்சி, சரிம்மா எதாவது சொல்லுங்கள், என்ன தான் ஏமாத்தினாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் 12ஆம் கிளாஸ் பெயில் ஃபாதர், பாஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டார். என்னது? அவர் 12ஆம் கிளாஸ் பெயில் ஆகிருக்கார் ஃபாதர், என்கிட்ட பாஸ்ன்னு சொல்லி ஏமாத்தி. எப்போ கண்டுபிடிச்ச? இதை போன மாதம் தான் கண்டுபிடிச்சேன். 12 வருஷம் கழிச்சா? 12 வருஷம் கழிச்சு 12ஆம் கிளாஸ் பெயில். அந்த ஆளை கூப்பிட்டு, ஏயா போய் சொன்னேன்? பார்த்தேன் ஃபாதர், பிடிச்சி போச்சு மனசுக்கு, காதல் வந்துருச்சு, அதனால் ஆமாம் பாஸ்ன்னு சொல்லிவிட்டேன். இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவர் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனது உனக்கு ஏதாவது குறை வச்சாரா, இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணாரா? இன்னும் பண்ணலை. என்ன இருந்தாலும் ஏமாத்தினது தானே. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி எதுக்கெல்லாம் நம்ம வந்து விலகி செல்ல விரும்புகிறோம் பாருங்களேன். அதனால் அப்படி டைவர்ஸ் பண்ணிடலாம், இந்த தியானம் முடித்தோடனையும் பண்ணிடணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மனசை மாற்றுங்க. அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். நான் போயிட்டு வரேன் அப்புறம். காட் பிளஸ் யூ.